குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாருக்கும் மாலை வணக்கம். நம்ம இப்போ எந்த யூனிட்ல இருக்கோம்? செவன்த் ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல யூனிட் நம்பர் 2, தட் இஸ் இயர் நம்பர் 2. நம்ம படிக்க போறது என்ன அப்படின்னா, இதுக்குரிய இன்ட்ரோ நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயே பார்த்திருக்கோம். அளவைகள்னு சொல்லி பார்த்திருக்கோம். சரியா? சோ அளவைகள்லாம் என்னன்னு சொல்லி ஞாபகம் இருக்கா? அதுல இப்ப நம்ம என்னென்ன ஷேப்ஸ் பத்தி பார்க்க போறோம்? ஒரு சின்ன ரீகேப்சுலேஷன் மாதிரி கொடுத்துட்டு and then நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறோம். இணைகரம், சாய் சதுரம். சதுரத்துக்கும் சாய் சதுரத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு லாஸ்ட் கிளாஸ்லயே சொன்னேன். அடுத்து வந்து சரிவகம். சரியா? சோ இந்த 3 ஷேப்பும் புரிய வார்த்தைகள் என்னன்னு சொல்லுவோம்னா, இங்கிலீஷ்ல வந்து பரலோகிராம் சொல்லுவோம், இதுக்கு ராம்பஸ் சொல்லுவோம், இதுக்கு ட்ரபீசியம் சொல்லுவோம். கரெக்டா? சரி. சோ இந்த 3 ஷேப்புக்குரிய நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா, சுற்றளவு. சரியா? ரெண்டாவது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பரப்பளவு. சோ ஒவ்வொரு எக்ஸசைஸ்க்கும் ஒவ்வொரு ஷேப்ஸ். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்க்கு சுற்றளவு எப்படி இருக்கும், பரப்பளவு எப்படி இருக்கும். செகண்டுக்கு சுற்றளவு, பரப்பளவு. தேர்ட் ஷேப்புக்கு எப்படி இருக்கும்னு சொல்லி பார்ப்போம். சரியா? ஓகே. சோ இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கிளாஸ். கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், என்ன படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களோட பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னேன். லாஸ்ட் கிளாஸ்ல உங்ககிட்ட நான் கேட்ட கொஸ்டின்ஸ் ஞாபகம் இருக்கா குட்டர்ஸ்? என்ன கேட்டேன்? இப்ப யூஸ்வலா இப்ப 0D, 1D, 2D, 3D இப்படியே சொல்லி போய்கிட்டு இருக்கேம்மா, அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் கேட்டீங்க அவருக்கா? இது ஆக்சுவலி ஸ்பேஸ் விட்டு எழுதுறேன். 0D, 1D, 2D அப்படின்னா அதுக்குரிய லாஸ்ட் கிளாஸ்ல உங்கள்கிட்ட ஒரு சின்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தேன். ஸோ அதுக்குரிய ஸ்டிமுலேஷன்ஸை இப்ப நான் லைட்டா காமிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு இமேஜ் காமிக்கிறேன், அதை பாருங்களேன். உங்க எல்லாருக்கும் நான் காமிக்கிறது தெரியுதா குட்டஸ்? யா. இப்ப 1D அப்படின்னா என்ன, டினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல. டி ஃபார் என்னன்னா டைமென்ஷன். சரியா? சோ அப்ப இங்க 0D அப்படின்னா அது எப்படி இருக்கும்னா வெறும் ஒரு புள்ளி அதாமா இருக்கும். 0D அப்படின்னா ஒரு புள்ளி, ஜஸ்ட் ஒரு பிளேன, இது ஒரு இது ஒரு சமதளத்துல ஒரே ஒரு புள்ளிய கன்சிடர் பண்றதுக்கு பேரு தான் 0Dன்னு சொல்லுவோம். 1Dனா என்ன அப்படின்னா, இப்ப இது என்ன சொல்லுவீங்க? இப்ப இப்படியே வச்சுக்கிட்டே இருக்கேன்ப்பா, பாக்குறதுக்கு என்ன மாதிரி இருக்கும் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல? டீச்சர், ஒரு லைன் மாதிரி இருக்குன்னு சொல்லுவோமா, ஒரு கோடு மாதிரி போதா? சோ ஒரே ஒரு டாட்டை வச்சா அது புள்ளின்னு சொல்லுவோம். சீக்வன்ஸ் ஆஃப் டாட்ஸ் அப்படியே நம்ம வரிசையா வச்சோம்னா அது பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு லைன் மாதிரி இருக்கா? சோ லைன்றது தான் 1D. அதுக்கு தான் அந்த 1ன்னு போட்டு நான் கொடுத்திருக்கேன். இது ஹரிசண்டலா தான் இருக்கணுமா அப்படின்னா கிடையாது. வெர்டிக்கலா கூட இருக்கலாம். அங்க உங்களுக்கு நான் பிக்சர் காமிச்சிருக்கேன் பாருங்களேன். இத வெர்டிக்கலாவும் இப்படி போகலாம். சரிடாமா? புரியுதா? தட் இஸ் 1D அப்படின்னா என்னன்னா ஒரே ஒரு மெஷர்மெண்ட், தட் இஸ் நீளம் அப்படின்னு மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லென்த், இங்கிலீஷ்ல லென்த்ன்னு சொல்லுவோம். சரியா? புரிஞ்சாடா? 2D அப்படின்னா என்னன்னா, உங்களுக்கு அந்த பிக்சர் தெரியுதா குட்டஸ்? நான் காமிக்கிறது. இந்த 2D அப்படின்னா என்னன்னா ஒரு நீளம், ஒரு அகலம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு அதே பிக்சரே நான் இங்க டிரா பண்றேனே. இந்த வந்து செவ்வகத்தை எடுத்துக்கோங்க. சோ இது லென்த், இது பிரெத், நீளம் அகலம் இருக்கும். சரியா? சோ 2Dனா 2 டைமென்ஷன் இருக்கு, ஒரு நீளம் இருக்கு, ஒரு அகலம் இருக்கு. ஓகேவா? சோ இது புரிஞ்சிருக்கும். அப்ப 3Dக்கும் 2Dக்கும் என்ன வித்தியாசம்? 3D அப்படின்னா இப்ப இப்படியே வரைகிறேன். உங்களுக்கு நான் டிரா பண்றது தெரியும்னு நினைக்கிறேன். இல்ல அப்படின்னா ஸ்கிரீன் ஷேர் பண்ணி காமிக்கிறேனே ஒரு தடவை கூட. சோ இப்படி இருக்கும்பா. இப்போ உங்களுக்கு இந்த 1D 2Dய கண்ணு முன்னாடி விஷுவலைஸ் பண்ணி காமிக்க முடியும். இப்ப என் கையில இருக்கிறதா உங்க மேக்ஸ் புக், கரெக்டா? இந்த மேக்ஸ் புக்ல இந்த ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் இருக்கிற ஏதாவது ஒரே ஒரு பேஜை மட்டும் கன்சிடர் பண்ணி பாருங்களேன். இப்போ உங்க கண்ணு முன்னாடி தெரியும், இது என்னோட லென்த், இது என்னோட பிரெத், நீளம் அகலம். சோ இது வந்து 2 டைமென்ஷன். சரியாம்மா? ஒரே ஒரு பேஜ். சோ என்டையர் மேக்ஸ் புக்ல ஒரே ஒரு பேஜை மட்டும் கன்சிடர் பண்றேன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? 2Dன்னு சொல்லுவோம். இப்ப என்டையர் மேக்ஸ் புக் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் வாட் இட் இஸ். பிக்சர் நீளம் இருக்கு, அகலம் இருக்கு, இந்த திக்னஸ்ன்னு ஒண்ணு சொல்றோமா, இந்த புக்கோட திக்னஸ் எவ்வளவுப்பா இருக்கு அப்படின்னு. இந்த திக்னஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா 3Dல ஹச்ன்னு சொல்றோம். சோ லென்த் இருக்கு, பிரெத் இருக்கு, இந்த திக்னஸ் இருக்குல்லம்மா. சோ இதுதான் ஹச். சோ இப்ப புரியுதா? டீனா என்னன்னு சொல்லி டைமென்ஷன்றது புரியுதா? ஜஸ்ட் ஒரு ஜிகே கொஸ்டின் மாதிரி லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம கேட்டோம்ல, அதுதான் இது. சோ 0Dனா எப்படி இருக்கும்? 0 டைமென்ஷன்ல எப்படி இருக்கும்? அது ஒரு டாட், புள்ளி. சரியா? சோ 1D அப்படின்னா எப்படி இருக்கும்? இப்படியே இருக்கும். அது வெர்டிக்கலா இருக்கலாம், இல்ல அப்படின்னா
ஹரிசாண்டலா இருக்கலாம், வெர்டிக்கலா இருக்கலாம், இல்ல அப்படின்னா ஹரிசாண்டலா இருக்கலாம். இப்படியும் இருக்கலாம், இல்ல இப்படி இருக்கலாம். அப்படின்னா என்னது, ஒரே ஒரு அழகு, தட் இஸ் நீளம் மட்டும் இருக்கும். 2Dனா என்ன சொன்னோம்? 2D அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு லென்த் இருக்கும், ஒரு பிரெத் இருக்கும். தட் இஸ் நீளம் இருக்கும், அகலமும் இருக்கும். சரியா? லென்த்தும் பிரெத்தும் இருக்கும். 3Dனா எப்படி இருக்கும்னு சொன்னேன்? லென்த், பிரெத், ஹைட் மூணுமே இருக்கும். சொல்றது புரியுதா? சோ இப்ப லாஸ்ட் கிளாஸ்க்குரிய ஜிகே கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டேன். சரி, இப்ப நம்ம நம்மளோட சப்ஜெக்ட் குள்ள போயிடலாமா? ஓகே. சோ இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 1D 2D 3Dனா அதோட டைமென்ஷன் எப்படி இருக்கும்னு இந்த பிக்சர்ல காமிச்சிருக்கேன் பாருங்க. 0 டைமென்ஷனுக்கு புள்ளி, தட் இஸ் 1 டைமென்ஷனுக்கு ஒரே ஒரு கோடு. இது வெர்டிகலாவும் இருக்கலாம், ஹரிசாண்டலாவும் இருக்கலாம். 2Dன்றதுக்கு ஒரு லென்த், ஒரு பிரெத் இருக்கு. 3Dனா எப்படி இருக்கும்? லென்த், பிரெத், திக்னஸ் இருக்கும். சரியாம்மா? சரி. இப்ப 4D எல்லாம் நம்ம எங்க யூஸ் பண்றோம் டெய்லி லைஃப்ல அப்படின்னு யாருக்காவது தெரியுமா? இப்ப 4Dன்னு சொல்லி சொல்லும் போது என்ன செய்யலாம்னா, ஒரு ஸ்கேன் சென்டர் பாருங்களேன். ஏதாவது ஸ்கேன் சென்டர்ல எல்லாம் பாத்திருந்தீங்கன்னா 4D வெர்ஷன்ஸ் ஆர் அவைலபிள் அப்படின்னு சொல்லி ஆட் போட்டிருப்பாங்க. அப்படின்னா என்னன்னா, ஒரு பாக்ஸ் கூட இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த ஒரு பாக்ஸ் வச்சுக்குவோம். இப்ப இந்த பாக்ஸ்க்குள்ள இது வந்து என்ன எத்தனை டைமென்ஷனா, 3 டைமென்ஷன் எக்ஸாம்பிள். ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட், சோ நான் பென்னோ பென்சிலோ ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் உள்ள இருக்கு அப்படின்னா, வெறும் பாக்ஸ் வரைக்கும் தான் என்னால பார்க்க முடியும்னா அது 3D. இந்த பாக்ஸ்க்குள்ள நான் என்ன ஆப்ஜெக்ட் வச்சிருக்கேன், ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வச்சிருக்கேன் அப்படின்னா, அந்த பாக்ஸ்க்குள்ள உள்ள ஆப்ஜெக்ட் என்னால விஷுவலைஸ் பண்ற அளவுக்கு நான் அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்கிறது தான் 4D 5D அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்தடுத்த லெவல். சரி குட்டீஸ், உங்க லெவலுக்கு இன்னைக்கு இது வரைக்கும் போதும். சரி, நம்ம சம் செய்யலாமா? ஓகே. என்னம்மா செய்ய பார்த்திருக்கோம்? சோ சுற்றளவு ஞாபகம் இருக்கா? சுற்றளவுனா சுற்றியுள்ள அளவுகள். அப்ப இணைகரத்துக்கு என்ன பார்த்தோம்? ஒரு ஷேப் டிரா பண்ணிடுறேன். இது லென்த், இது பிரெத். அதே மாதிரி எத்தனை பேர் இருக்கும்? 2 பேர்ஸ் இருக்கும். சோ சுற்றளவுக்கு என்ன சொன்னோம்? 2 இன்டூ L பிளஸ் பின்னு சொல்லி போட்டோம். இங்க வெறும் யூனிட்ஸ் மட்டும்தான் போடணும். சரியா? சோ பரப்பளவு அப்படின்னா என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஞாபகம் இருக்காடா? நீளம் இன்டூ அகலம், நீளம் இன்டூ அகலம். சோ L இன்டூ பி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இல்ல பேஸ் இன்டூ ஹைட், நீங்க எப்படி சொல்லுமோ சொல்லிக்கலாம். ஓகேவா? சோ இது ரிலேட்டடா இப்ப சம்ஸ் பாத்துருவோமா? சம்ஸ் செய்யலாமா? ஓகே, உங்களுக்கு நான் ஜஸ்ட் ஃபார்முலாஸ் எழுதிட்டு சம் செய்யலாம். பயிற்சி எடுத்துக்கலாம். இப்ப நம்ம எந்த பயிற்சி செய்ய போறோம் அப்படின்னா, எக்ஸசைஸ் 2.1 செய்ய போறோம்ப்பா. ஓகேவா? சரி, எக்ஸசைஸ் 2.1. குட்டீஸ், உங்களுக்கு இன்னொரும் சொல்லி கொடுத்திருக்கேன். செவ்வகத்தை இணைகரமா மாத்தலாமா, எப்படி மாத்தலாம் அப்படின்னு சொல்லுது. ஞாபகம் இருக்கா? சோ அதுக்குரிய ஒரு ஸ்டிமுலேஷன்ஸ் பாத்துருவோமா? இல்லாட்டினா பாத்துட்டா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெட்டரா இருக்கும்ல. வெயிட் அ மினிட். யா குட்டீஸ், இங்க பாருங்களேன். இது பாக்குற இந்த ஷேப்பா நம்ம இப்ப என்னன்னு சொல்லி பார்த்திருக்கோம்? பாக்குற இந்த ஷேப் வந்து இணைகரம்னு சொல்லி பார்த்தாச்சு. சோ இணைகரத்துக்கும் செவ்வகத்துக்கும் என்னப்பா வித்தியாசம்? எதுவும் பொதுவா இல்ல ரெண்டும் ஒண்ணா, எப்படி டிஃபர் ஆகுது அப்படின்னா, இங்க பாருங்க. இப்ப இது பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? இணைகரம் மாதிரி இருக்கு. கரெக்டா? கரெக்டா இல்லையா? சோ இந்த இணைகரத்துல இப்போ உங்களுக்கு ஒரு வெர்டிக்கல் லைன் டிரா பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். சோ வெர்டிக்கல் லைனால என்னது, விச் இஸ் பர்பெண்டிகுலர் டு த பேஸ். அந்த பாருங்க, இது வரைக்கும் ஒரு வெர்டிக்கல் லைன் டிரா பண்ணியிருக்கேன்ப்பா. சரியா? சோ வெர்டிக்கல் லைன் டிரா பண்ணதை உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு கலர் வைஸ் மாத்திருக்கேன். இந்த வெர்டிக்கல் லைன் டிரா பண்ணிட்டு நான் என்னம்மா செய்யறேன்? பாக்குறதுக்கு இது வரைக்கும் என்ன ஷேப்ல தான் இருக்கு? இணைகரத்துல தான் இருக்கு. சோ அதை அப்படியே உங்களோட ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணேன்னா அந்த இணைகரம் என்ன ஷேப்ல ஃபார்ம் ஆயிருச்சு? இங்க பார்த்து சொல்லுங்க. அந்த இணைகரம் என்ன ஷேப்ல ஃபார்ம் ஆயிருச்சு? ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் மாதிரி வந்திருக்கா? உங்களுக்கு தெரியுதா? பாக்குறதுக்கு இது ரெக்டாங்கிள் ஷேப்பா இருக்கா? சோ அப்ப எதை எப்படி மாத்துறோம்னு தெரியுதா? ஏன்னா இது உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு ரோப் வச்சு செய்ய சொல்லி. சோ அந்த ஆக்டிவிட்டியை தான் இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். திருப்பி கூட செஞ்சிடறேன். இப்போ இங்க வச்சு செய்யறேன்னு வச்சுக்கோங்களேன். யா சோ இங்க இருந்து ஒரு வெர்டிக்கல் லைன், வர்டெக்ஸ்ல ஏதாவது ஒரு வர்டெக்ஸ்ல அவுட் ஆஃப் 4ல இப்ப நான் எடுத்துக்கிறது டாப் ஆஃப் த லெஃப்ட் சைடு வர்டெக்ஸ் எடுத்திருக்கேன். சோ அங்க இருந்து ஒரு வெர்டிக்கல் லைன் டிரா பண்றேன்ப்பா. வெர்டிக்கல் லைன் ஆல்வேஸ் ரெப்ரசென்ட் அஸ் வாட்மா? ஹைட்னு சொல்லலாம், இல்ல ஆல்டிடியூட்னு சொல்லலாம். கரெக்டா?
ஸோ வெர்டிக்கல் லைன் வந்து நான் டிரா பண்றேன் பர்பண்டிகுலர் டு த பேஸ். ஸோ இந்த பக்கம் 90 தான் இருக்கும், டாப்லயும் அந்த பக்கம் பேஸ்க்கு 90 தான் இருக்கும். அடுத்து என்னமா செய்யறேன் அப்படின்னா, ஸோ இந்த லெஃப்ட் சைடு கிரீன் கலர்ல ஹைலைட் இருக்குல்ல, அதை அப்படியே என்னோட ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆன் பண்றேன்ப்பா. பண்ணுவோமா? அப்படியே ரைட் சைடு மூவ் பண்ண பண்ண அது என்ன ஷேப்ல வந்து கரெக்டா ஃபிட் ஆகி நிக்குது பாருங்களேன். எக்ஸாக்டா என்ன ஷேப்ல ஃபார்ம் ஆகி வந்து நிக்குதுன்னா ரெக்டாங்கிள் ஷேப்ல ஃபார்ம் ஆகி நிக்குது. ஓகேவா குட்டஸ்? கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? இந்த ரெக்டாங்கிளுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, இங்க எல்லா வர்டிசஸ்லயுமே என்ன டிகிரி தான் இருக்கும்? ரெக்டாங்கிள்னா 90 டிகிரி இருக்கும். பட் எப்படி சொல்றது, தமிழ்ல சொல்ல போனா இந்த செவ்வகத்துல எல்லா வர்டெக்ஸ்லயுமே எல்லா இதுலயுமே ஏபிசிடின்னு சொல்லி வர்டெக்ஸ் கொடுத்தோம்னா அந்த 90 டிகிரி இருக்கும். அதே இது பரலோகிராம்ல அந்த 90 டிகிரி வராது. சரியா? சோ அதுக்குரிய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நீங்க ஹையர் கிளாஸ்ல போக போக படிப்பீங்க. இன்னைக்கு உங்களுக்கு இந்த பேசிக் லெவல் மட்டும் போதும். சரியா? சம் செய்யலாமா? ஓகே. இணைகரம் பார்த்துருவோமா? சோ உங்களுக்கு இணைகரத்துக்கும் செவ்வகத்துக்கும் நீ கன்ஃபியூஷன் வரவே கூடாது. ஓகேவா? சரி குட்டஸ். இப்ப நீங்க எக்ஸசைஸ் 2.1ல ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர்ல 2 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் ஏதாவது ஒரு கொஸ்டின் கூட செஞ்சு காமிக்கிறேனே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சோ என்னமா கேட்டிருக்காங்க? ஒரு டயக்ராம் டிரா பண்ணிடலாம். கொடுத்துருக்க டயக்ராம் படி. சோ இணைகரம் டிரா பண்ணியாச்சு. இந்த இணைகரத்துக்கு பேர் ஏபிசிடின்னு கொடுத்துருக்காங்க. இந்த டாட் லைன் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் வெர்டிக்கல்ல கொடுத்துருக்காங்க. இது வந்து 3 சென்டிமீட்டர், இது 4 சென்டிமீட்டர், இங்க 11 சென்டிமீட்டர்ப்பா. சரியா? சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? சுற்றளவா பரப்பளவா? உங்களுக்கு என்ன தோணுதோ கண்டுபிடிச்சுக்கோங்க. சுற்றளவு போட்டுருவோமா? சுற்றளவுனா என்னது? சுற்றியுள்ள அளவு சுற்றளவு. சோ ஃபார்முலா என்னது? இணைகரம்ன்றதுனால இணைகரத்தின் சுற்றளவுன்னு கூட போட்டுக்கோங்களேன். இணைகரத்தின் சுற்றளவு. சோ என்ன பண்ணோம்? 2 into L plus B யூனிட்ஸ். சரியாம்மா? சரி பாத்துக்கோங்க. 2 இங்க இந்த ஹரிசாண்டல் லைனும் ஏபி தட் இஸ் ஏபியோட லென்த்தும் இங்க டயக்ராம் பார்க்கும் போதே நமக்கு என்ன தெரியுது? டிசியோட லென்த்தும் ஈக்குவலா இருக்கா? சோ ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் எப்படி இருக்கு? பரலாவும் இருக்கு, அட் த சேம் டைம் ஈக்குவலாவும் இருக்கு. அப்ப இங்க ஏபி 11, நான் இங்கேயும் என்ன பண்ணிக்கிறலாம்? 11 சொல்லி எழுதிக்கிறலாம். ஓகே. சோ இப்ப உங்களுக்கு தேவையில்லாத இந்த அட் பிரசன்ட் இது வந்து அன்வான்ட் டேட்டா இந்த சப்டிவிஷனுக்கு. சோ அதனாலதான் இதை நான் ரிமூவ் பண்றேன். சரிம்மா? இந்த ஸ்லாண்டிங் லைன் தட் இஸ் ஏடி ஸ்லாண்டிங் லைனோட மெஷர்மெண்ட் 2 சென்டிமீட்டர்னா, சோ வாட் இஸ் இந்த பக்கம் பிசியோட ஸ்லாண்டிங் லைன் தட் டூ ஆல்சோ இஸ் 4 சென்டிமீட்டரா தான் இருக்கும். சோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுவோமா? ஒண்ணு ஃபார்முலால போட்டா இது லென்த், இது பிரெத். சரியா? இது எல், இது பி. இல்ல டீச்சர் எனக்கு ஃபார்முலா படிக்கிறதுக்கு பதிலா அப்படின்னா எல்லா வேல்யூஸும் என்ன செஞ்சிடலாம்? இன்னொரு மெத்தட்லயும் சொல்லி கொடுத்துறேன். ஏபி, பிசி, சிடி, டி டு ஏ. சோ எல்லாத்தையும் கூட நீங்க ஆட் பண்ணிருங்கப்பா. ரெண்டுமே ஒரே கான்செப்ட் தான். இப்படியும் செய்யலாம். இது ஃபார்முலா புரிஞ்சு செய்யலாம். இது வந்து ஃபார்முலா இல்லாம சுற்றளவுனா சுற்றியுள்ள அளவுன்னு எங்க டீச்சர் சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. சோ அதுல செய்யறேன்னு கூட செஞ்சுக்கோங்க. சோ என்ன பண்ணோம்? 11 plus 4 plus 11 plus 4. குட்டீஸ் எல்லாத்துக்குமே யூனிட்ஸ் போடணும். அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நான் மொத்தத்துக்கு சேர்த்து போட்டுறேன். சரியா? சோ எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும்? நீங்களே சொல்லுங்க. ரொம்ப கஷ்டமானதா? சோ இப்போ 11ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணா ஒரு 50, அகைன் ஒரு 15. சோ 15 plus 15 என்ன வரும்னா 30 சென்டிமீட்டர். குட்டீஸ் நான் திருப்பி திருப்பி சொல்றேன். அடிஷன்ல போடும்போது ஒரே ஒரு தடவை தான் யூனிட்ஸ் போடும். எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது அதே யூனிட்ஸ் தானே வரும். புரிஞ்சுச்சா? சோ இதே கொஸ்டினை நீங்க எழுதிக்கோங்க. இதுக்குரிய பரப்பளவும் நான் கண்டுபிடிச்சு கொடுத்துறேன். எழுதிட்டீங்களா? ஓகே. சரி. இப்ப இதே இது நம்ம என்ன செய்ய போறோம்? இணையகரத்துக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? இப்ப சுற்றளவு கண்டுபிடிச்சாச்சு. சோ அப்ப அடுத்து பரப்பளவு போயிருவோமா? சோ பரப்பளவுக்கு என்னப்பா ஃபார்முலா அப்ப நம்ம படிச்சோம்? இதே ஷேப்பை இன்னொரு தடவை டிரா பண்ணிக்கோங்க. எது தேவையோ அதை மட்டும் வச்சுக்கிறோம். கொடுத்துருக்க டயக்ராம்ல 11 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இங்க டில இருந்து ஒரு வெர்டிக்கல் லைன் டாட்டர்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. தட் இஸ் 3 சென்டிமீட்டர். பரப்பளவுக்கு என்னமா ஃபார்முலா படிச்சோம்? பேஸ் இன்டு ஹைட்டு. சரியா? சோ பி இன்டு ஹெச். இப்ப இங்க எழுதும் போது 11 சென்டிமீட்டர் இன்டு 11 சென்டிமீட்டர்.
குட்டீஸ் உங்களுக்கு பேசிக் சொல்லித்தரேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. சுற்றளவுன்னு போடும்போது சென்டிமீட்டர் மட்டும்தான் போடுவோம். சோ இங்க வந்து சதுர சென்டிமீட்டர்னு ஏன் வருதுன்ற ரீசன் சொல்லிடுறேன். முதல் நம்பரை மல்டிப்ளை பண்ணுங்க குட்டீஸ். 11 11 தட் இஸ் 11 சார் என்ன வரும்? கரெக்டா போட்டிருக்கேனா? கரெக்டா போட்டிருக்கேனா தப்பா போட்டிருக்கேனா? ஹச் என்ன போடணும்? 3 போடணும்ல. அப்ப என்ன வரும்? 11 3 33ன்னு போட்டாச்சு. சரிம்மா. அடுத்து என்ன போடணும்? இங்க சென்டிமீட்டர் போடணுமா? போட்டுருவோமா? சம் முடிஞ்சிருச்சா? கிடையாது. சோ எழுதினது வேணும்னே தான் நான் இங்க மிஸ்டேக் பண்ணேன். இங்க பி கொடுத்துருக்காங்க, இங்க ஹச்ச பார்த்து போடுங்க. வெர்டிக்கல் லைன் தான் ஹச். சரியா? இங்க எழுதியாச்சு. அடுத்து இங்க சென்டிமீட்டர் சென்டிமீட்டர், சோ அதனால சென்டிமீட்டர் போட்டுடலாமா அப்படின்னா கிடையாது. இங்க ஜஸ்ட் இங்க இதுக்கு பதிலா என்ன இருக்கணும்? அடிஷன் இருந்தா அந்த மாதிரி சென்டிமீட்டர்னு போடலாம். ஆனா இங்க என்ன இருக்கு? மல்டிபிளிகேஷன்ல இருக்கு. இதுக்கு ஒரு சின்ன ரூல் நான் சொல்லி தரேன், தெரிஞ்சுக்கோங்க. இங்க பாருங்களேன், சென்டிமீட்டர் இன்டு சென்டிமீட்டர். So in multiplication, if the base are same, we can add the power. So தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு புரியல அப்படின்னா இதை நான் சொல்லி எழுதியே காமிச்சிடுறேன். பெருக்கல்ல அடிமான சமமா இருந்தா அடுக்க கூட்டணும். இவ்வளவுதான் தமிழ்ல. பெருக்கல் எப்ப இது ஆரம்பிக்கணும்? பெருக்கலா இருந்தாதான் இந்த ரூல் அப்ளிகபிள். பெருக்கல்ல அடிமான சமம்னா அடுக்குகளை கூட்டணும். அப்ப இது போடும் போதுதான் குட்டீஸ் உங்களுக்கு சென்டிமீட்டர் ஸ்கொயர்டுன்னு வருது. உடனே கூட்டினா 2. தட் இஸ் இதை வந்து 33 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எழுதுங்க. இல்ல அப்படின்னா நீங்க தமிழ் எழுதுறீங்கன்னா சதுர சென்டிமீட்டர் அப்படி எழுதுறீங்கல்ல, அதுதான் ரீசன். புரிஞ்சுச்சா? இன்னைக்கு ஒரு புது விஷயம் கத்துக்கிட்டீங்க. இப்ப இப்ப இன்னொரு கேள்வி கேட்கிறேனே. சென்டிமீட்டர், சரியா, இன்டூ சென்டிமீட்டர் இன்டூ சென்டிமீட்டர். இதை வந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல தான் கத்துக்குருவோம். அடுத்த கிளாஸ் இந்த சென்ஸ் மீன்ஸ் அடுத்த வகுப்பு, நெக்ஸ்ட் இயர்ல கத்துக்குருவோம். சோ அப்ப என்ன சொல்லியிருக்கேன்? அடிமானம் சமமா இருந்தா அடுக்குல கூட்டணும். எப்ப பெருக்கல் குறி இருந்தா அப்ப இங்க என்ன போடுவோம்? பவர்ல 1 இருக்குன்னு அர்த்தமா? சோ அப்ப சிஎம் சென்டிமீட்டர் ஹோல் டு தி பவர் ஆஃப் 1 + 1 + என்னது 3 தடவை ஆட் பண்ணோம். 1 + 1 + 1. அப்ப சென்டிமீட்டர் பவர் கியூபு. சரியா குட்டஸ்? சோ இன்னைக்கு புதுசா நிறைய 2 விஷயங்கள் கத்துக்கிட்டீங்க. ஓகேவா? இதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர்டா. எழுதிக்கோங்க. எழுதிட்டீங்களா? அடுத்த சம் போடலாமா? ஓகே, சரி. இப்ப செகண்ட் சம் இருக்கு. இத நீங்க வந்து ஃபர்ஸ்ட்ல செகண்ட் சம் நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி செகண்ட் சம் தட் இஸ் எக்ஸசைஸ்ல செகண்ட் சம் வந்து விடுபட்ட சில இதை கண்டுபிடின்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் அதை நீங்க வேர்ட் ப்ராப்ளமா இருக்கிறத நான் பண்றேன். டைரக்டா இருக்கிறத நீங்க பண்ணிக்கலாம், ட்ரை பண்ணலாம் தாராளமா. சரி, இப்ப நம்ம தேர்ட் சம் போடலாம் குட்டஸ். தேர்ட் சம்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, சுரேஷ் என்பவர் மாநில அளவிலான சதுரங்க போட்டியில் இணைகர வடிவிலான கேடயம் ஒன்றை வென்றார். உங்களுக்கு புக்ல காமிச்சிடுறேன், இங்க பாத்துக்கோங்க. சோ இந்த புக்ல இந்த கொஸ்டின் நான் இப்ப ரீட் பண்றது தேர்ட் கொஸ்டின். சரியா? கொஸ்டின் நம்பர் 3. ஓகேவா? என்னென்ன கொடுத்திருக்காங்க? இந்த கேடயம்னா இந்த இருக்கு ஷீல்டுன்னு சொல்லுவோம். சோ இந்த ஷீல்டு கொடுத்திருக்காங்களா? இது பாக்குறதுக்கு என்ன ஷேப்ல இருக்கு? டிசைன் பண்ணிருக்கிறது இணைகர ஷேப்ல இருக்கு. சோ அதுல என்ன கொடுத்திருக்காங்க? இதோட மொத்த பரப்பு, இந்த ஷீல்டோட மொத்த பரப்பு கொடுத்திருக்காங்க. அடிப்பக்கம் கொடுத்திருக்காங்க. உயரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சொல்லிடலாம், எழுதி செஞ்சிடலாமா? சோ கொடுத்திருக்கிறது என்னது? இணைகரத்தின் மொத்த பரப்பு. சோ இணைகரத்தின் அது மொத்த பரப்பு. ஓகே. சோ என்னப்பா ஃபார்முலா? நமக்கே தெரியும், பேஸ் இன்டு ஹைட். பேஸ்னா என்னது? அடிப்பக்கம். ஹச்னா குத்துயரம்னு சொல்லலாம், குத்துயரம் கூட சொல்லலாம். சோ இப்ப என்னம்மா கொடுத்திருக்காங்க? 735 சதுர சென்டிமீட்டர். இப்ப உங்களுக்கு இந்த சென்டிமீட்டரை நான் செஞ்சு கூட காமிச்சிடவா? ஓகே, அப்பதான் என்ன கன்ஃபியூஷன் ஆகுது. சென்டிமீட்டர்னா எத்தனை தடவை எழுதணும்? சென்டிமீட்டர் இன்டூ சென்டிமீட்டர்னு எழுதிக்கோங்க உங்களுக்கு புரியுறதுக்காக. அடிப்பக்கம் வந்து தட் இஸ் பேஸ் வந்து 21 சென்டிமீட்டர் இன்டு ஹச் என்னன்னு கேட்டிருக்காங்க குட்டஸ். அப்ப எனக்கு ஹச் தான் வேணும்னா 735 சென்டிமீட்டர் இன்டு சென்டிமீட்டர் பை 21 சென்டிமீட்டர். குட்டஸ் இது பார்க்க புதுசா இருக்கு, இல்ல கஷ்டமா இருக்கெல்லாம் நினைக்காதீங்க. இது பிராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ சென்டிமீட்டருக்கு சென்டிமீட்டர் ஒரு தடவை அடிச்சிடலாமா? மிச்சம் அப்ப ஒரே ஒரு சென்டிமீட்டர் தானே இருக்கு. அப்ப ஹச் அதாவது குத்துயரம்னு கண்டுபிடிக்கும் போது யூனிட்ஸை கரெக்டா எழுதணும். சென்டிமீட்டர் எழுதுமா இல்ல சென்டிமீட்டர் ஸ்கொயர் வருமா? நீங்களே பார்த்து சொல்லுங்க. சென்டிமீட்டருக்கு சென்டிமீட்டர் கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப என்னதான் வரும்? ஒரே ஒரு சென்டிமீட்டர் தான் இருக்கும். சோ இதை நீங்க கேன்சல் பண்ணி பாக்குறீங்களா இல்ல நான் பண்ணி தரவா? 7 டேபிள்ல டிவைட் பண்ணலாமா? சோ 3 டைம்ஸ் வரும், இங்க 1 டைம் வரும். இங்க 0 போடணுமா போடக்கூடாதா? யோசிச்சு சொல்லுங்க.
3ல டிவைட் ஆகாது. ஸோ அதனால 35 கம்பைன் பண்ணிக்கிறோம். ஸோ 5 டைம்ஸ் 7 5 35. சரிப்பா, எனக்கு இங்க ஸ்பேஸ் இல்ல, அதனால நான் உங்களுக்கு இன்னொரு தடவை கூட எழுதி காமிக்கிறேன். நெக்ஸ்ட் லெட்டர்ஸ் இங்க 105 டிவைடட் பை 3. ஸோ டிவைட் பண்ணா என்ன வரும்? எங்க பாத்துருங்க. 3 3s are 9. என்ன வரும் இங்க? 5 3s are 15. ஸோ திஸ் இம்ப்ளைஸ் எனக்கு ஹச் என்னது? 35. என்ன பண்ணிருக்கோம்? 35 வந்திருக்கா 3 வந்திருக்கா பார்த்து சொல்லுங்க. 35 சென்டிமீட்டர் மட்டும்தான் வரும், சென்டிமீட்டர் ஸ்கொயர் வராது. இதெல்லாம் பேசிக் கான்செப்ட்ஸ் குட்டர்ஸ். ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எப்பயுமே ஒரு கொஸ்டின் எழுதும் போது ஃபார்முலா கண்டிப்பா எழுதணும், ஃபைனல் கன்க்ளூஷன் எழுதணும். இது வந்து வேர்ட் ப்ராப்ளம். ஸோ அதனால வேர்டிங்ல எழுதிருங்க. அப்ப இது எப்படி எழுதணும்? அந்த கேடயம், கேடயம்னா அந்த ஷீல்டு கொடுத்துருக்காங்களா அதோட உயரம் அப்படின்னா ஹைட், தட் இஸ் குத்து உயரம் வந்து எவ்வளவு சென்டிமீட்டர்ல இருக்கு? 35 சென்டிமீட்டர். இது வெறும் 35ன்னு போட்டா கண்டிப்பா நீங்க மார்க்கை லூஸ் பண்ணுவீங்க. ஸோ வித் த யூனிட் மென்ஷன் பண்ணிடுங்க. சரியா குட்டஸ்? எழுதிக்கலாமா? அடுத்த சம் போலாமா? எழுதிட்டீங்களா? சரி, நம்ம அடுத்த சம் போலாம். அடுத்த சம் போறதுக்கு முன்னாடி அதுக்குரிய ஒரு சின்ன கேப் விடுற மாதிரி ஒரு சிமுலேஷன்ஸ் பார்த்துடலாம். யா பிகாஸ் இங்க வந்து உங்களுக்கு நான் பிக்சடா ஒரு மெஷர்மெண்ட் வைக்கல. சரியா? சோ உங்களுக்கு இங்க பாருங்களேன், டயக்ராம் தெரியுதா? சோ இந்த டயக்ராம்ல நான் மெஷர்மெண்ட்டை மாத்த மாத்த உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஃபார்முலா என்னன்னு பார்த்துட்டேன்னா நம்ம மேனுவலா செஞ்சா ஒரு சம் தான் செய்ய முடியும். சோ அதை நம்ம இங்க சிமுலேஷன்ஸ்ல பார்க்கும்போது எத்தனை சம் செய்ய முடியுதுன்னு பார்த்துருவோம். செய்யலாமா? இங்க பாருங்க. ம். இங்க நான் பேஸோட மெஷர்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்றேன். இப்போதைக்கு 5 இருக்குப்பா. சரியா? சோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மெஷர்மெண்ட் மாத்துறேன். இந்த ஒரு ஒரு உதாரணத்துக்கு 8 வச்சுக்கோ. ஏன்னா உங்களுக்கு டெசிமல் இன்னும் நீங்க ப்ராப்பரா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்திருப்பீங்க 6th இருந்தாலும் ஃபர்ஸ்ட் செய்யும்போது குட்டியா செஞ்சாதான் நமக்கு ஈஸியா இருக்கும். சரி, பேஸ் வந்து என்ன கொடுத்துருக்கேன்னா 8 சென்டிமீட்டர், சென்டிமீட்டர்லயே வச்சுக்கோங்க. ஹைட் நீங்க என்னப்பா கொடுத்துருக்கேன்? இந்த வெர்டிகல் லைன் போட்டிருக்கேன், டாட்டர் லைன்ல தெரியுதா? ஸோ ஹைட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5 சென்டிமீட்டர். ஸோ வாட் இஸ் த ஏரியா ஆஃப் த parallelogram? இப்போ என்ன பார்த்தோம்? பேஸ் இன்டூ ஹைட். ஸோ 8 5s are 40. 8யும் அந்த மெஷர்மெண்ட் வெர்டிகல் லைன் 5யும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? 40 கிடைச்சிரும். சரி, இப்ப இதே இது லைட்டா நான் டெசிமல்லயும் செஞ்சு காமிச்சிடுறேன். அப்ப இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இப்ப பேஸ மட்டும் இப்ப நான் என்னன்னு வச்சுக்கிறேன்னா 8.4ன்னு கன்சிடர் பண்றேன். இட் கேன் பி எனிதிங்ல. டெசிமல்ல இருந்தாலும் நம்மளால செய்ய முடியாதுன்னு இது கஷ்டம் இருக்கா? இல்ல நம்ம 6th படிச்சிருக்கோம். சோ இங்க பேஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 8.4 சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. ஹைட் வந்து உங்களுக்கு தெரியணும் இருக்கா? பிக்சரா நான் 5லயே வச்சு செய்யறேன். சோ அப்ப என்ன செய்யணும்? 8.4யும் 5யும் வச்சு மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் இங்க எனக்கு என்ன வந்திருக்கு? இங்க தெரியுதா? 42ன்னு வந்திருக்கா? சோ நம்மளும் இப்ப அதை செஞ்சு பார்த்துடலாமா? இப்ப இதே ஒரு எக்ஸாம்பிளா வச்சு. சோ பேஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 8.4. ஹைட் என்ன கொடுத்துருக்காங்க? 5 கொடுத்துருக்காங்க. சோ செஞ்சிடலாமா நம்ம? சோ பேஸ் இணைகரத்தின் பரப்பளவு. குட்டிஸ் வெறும் பரப்பளவுன்னு போடக்கூடாது. ஏன்னா நம்ம இன்னைக்கு வந்து இணைகரம் படிக்கிறோம், அதனால பிரச்சனை கிடையாது. நாளையில இருந்து படிக்கும்போது அடுத்தடுத்த விஷயங்கள் படிப்போம்ல, அதனால அது எதோட பரப்பளவுன்றது தெரியணும். அதனால அதோட பேரை எழுதி பரப்பளவுன்னு எழுதணும். சரியா? சோ இப்ப நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? 8.4. ஹைட் என்ன கொடுத்துருந்தாங்க? 5 கொடுத்துருந்தாங்க. சோ இப்ப இதை செய்யும் போது நான் என்ன செய்ய சொல்லியிருக்கேன்? சென்டிமீட்டர்னு சொல்லி வச்சுக்கோங்க, இல்ல மீட்டர்ல கூட வச்சுக்கோங்களேன். சென்டிமீட்டரோ மீட்டரோ, இப்ப நான் உங்களுக்கு சென்டிமீட்டர்ல அங்க எக்ஸ்பிளைன் பண்ண, இப்ப மீட்டர்ல கூட கால்குலேஷன் பண்ணுங்க. சோ என்ன செய்வோம்? 8.4 5ஆல மல்டிப்ளை பண்ணணும்.
நார்மலா எப்பயும் போல டெசிமல் எல்லாமே கன்சிடர் பண்ணி மல்டிப்ளை பண்ணிருங்க. 8 5 20. ஸோ 20க்கு 0, ரிமைண்டர் 2 கேரி அவுட் பண்ணுவோம். 8 5 40 பிளஸ் 2 42. ஸோ ஆன்சர் வந்து 420. கரெக்டா? நல்லா இருக்கேன் நம்பரு. கிடையாது, அப்படிதான் எழுதக்கூடாது. சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்க, ஒரு டிஜிட் தள்ளி இங்க புள்ளி வச்சிருக்காங்கனால இங்க நம்ம என்ன செய்யணும், 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சோம்னா which is nothing but 42 மீட்டர் வருமா, மீட்டர் ஸ்கொயர் வருமா, நீங்களே சொல்லுங்க. என்ன சொல்லியிருக்கேன், இன் மல்டிப்ளிகேஷன் இஃப் த பேஸ் ஆர் சேம் we can add the powers. அப்ப இது என்ன போடணும், 1 plus 1. ஸோ இன்னொரு ஸ்டெப்ல நீட்டா எழுதிரும் 42 m to the power of 2. இல்லாட்டினா என்ன சொல்லுவாங்க, 42 சதுர சென்டிமீட்டர். இல்லாட்டினா இங்க மீட்டர்னு கொடுத்துருக்கோம், அதனால 42 சதுர மீட்டர்னு சொல்லி எழுதணும். சொல்றது புரியுதா குட்டஸ்? அங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணும்போது நான் சென்டிமீட்டர்ல வச்சுக்கோங்கன்னு சொன்னேன், பட் இங்க உங்களுக்கு ஒரே சென்டிமீட்டருக்கு பதிலா யூனிட்டை கொஞ்சம் மாத்திருக்கேன், வேற ஒண்ணும் கிடையாது. சரிடா? சோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி உள்ள சம்ஸ் வந்து இன்னும் ஒரு 1 or 2 சம்ஸ் இருக்கு, அதை மட்டும் நம்ம பார்த்துட்டோம்னா இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். குட்டஸ் இது ரிலேட்டடா எக்ஸாம்பிள் சம்ஸ் இருக்கு. ஸோ ஒரு 2 3 எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஸோ நீங்க அந்த எக்ஸாம்பிள்ஸையும் ஒன்ஸ் பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். சரியாடா? ஓகேவா? அண்ட் இன்னொன்னு விஷயம், கம்மிங் மண்டே வந்து நமக்கு வந்து 1 மார்க் டெஸ்ட் வைப்பேன். ஸோ நான் இன்னைக்கே சொல்லிடுறேன். தட் இஸ் நெக்ஸ்ட் மண்டே 28th வந்து உங்களுக்கு 1 மார்க் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். சரியாமா? சோ அதுக்கு போர்ஷன் என்ன, இது வரைக்கும் நம்ம என்ன படிச்சோமோ, கடந்த 2 வகுப்புல என்ன படிச்சோமோ 2 weeks ஒன்ஸ் டெஸ்ட் வச்சுட்டு இருக்கோம்ல, சோ அது மாதிரி மண்டே வைப்போம். நீங்க அதுக்கும் ரெடி ஆயிக்கோங்க. 10 1 மார்க் கொஸ்டின்ஸ் கொடுப்பேன். ஓகேவாடா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். கிளாஸை வைண்ட் அப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ டு ஆல். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம், ஜெய் ஹிந்த்.